அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 3. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை கலிஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கொழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த 3வது பாடலினுடைய பொருள் பார்க்கலாம். சிவபுரான் யாரை நம்ம வழிபடுறோன்றதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வச்சு தான் நம்ம பாட போகிறோம். இப்போது என்னென்னா பொழுது புலர்ந்து விட்டது அதனுடைய அறிகுறிகளை தான் இந்த பாடல்களில் சொல்கிறாங்க. உதயமாகி விட்டதுக்காக அறிவிக்கிறதுக்காக தான் குயில்கள் கோழிகள்லாம் கூவிட்டுருக்கு, குருகு பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கு, சங்குகள் முழங்கும் ஒளியும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு, சூரிய ஒளியில் நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒன்றாகி விட்டது. அதுபோல் நானும் என் மனதில் ஒன்று மட்டுமே பார்க்கணும், எப்பயும் ஒன்றே நினச்சிட்ருக்கணும் சிவபிரானே. அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு உங்களுடைய திருவடியை காமிக்கணும். தேவர்களும் மற்றவர்களும் அறிய முடியாத தன்மை கொண்டவர் நீங்கள். அவங்களாம் தவம் இருக்கணும் சிவபெருமானை பார்க்கணுன்னா. ஆனால் எனக்கு எப்படி எளிமையாக காட்சி தரீங்களே, எளிமையான காட்சி தரக்கூடிய எம்பெருமானே நீங்கள் உறக்கம் நீங்கி எழுந்து வரணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இதோடைய உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலய வழிபாடு அப்படின்றது நம்ம பண்ணுவோம். இப்போ கோவில் போகிறோன்னா அங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண்ணெல்லாம் இருக்கக்கூடாதான். பேசிக்கிட்டே இறைவனை அதே மாதிரி தரிசனம் பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ளே போய் உலக விஷயங்களை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலன் தருமானா தராதான். அப்போ அங்கே என்னதான் பண்ணணும், கோவிலில் என்ன கேட்கணும்னா எப்போவுமே இறைவனுடைய திருநாமத்தை மட்டும்தான் நம்ம காதில் கேட்கணும். இப்போ மற்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. இறைவனுடைய திருநாமத்தை தான் ஜபிக்கணும். மனதை இறைவன் பக்கம் திருப்பி அவர் தரிசனம், அவருடைய அந்த பாத தரிசனம் அப்படிங்கிறத மனதில் நினைத்து வழிபடணும் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. நாமும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். நன்றி.